சைனா கடந்த 75 வருஷமா டிபெட் மக்களை ஏழைகளாகவே வச்சுருக்காங்க. அந்த மக்களுக்கு நிலங்கள் இருந்தாலும் அதில் அவங்க ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி கலெக்டிவைசேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. வேலை கொடுக்குறோன்ற பேரில் அங்கே சைனா ஓப்பன் பண்ணுற மைன்ஸில் டிபெட் லோக்கல் மக்களை வேலைக்கு யூஸ் பண்ணுறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். அவங்க ஊர் வளங்களை கொள்ளையடிக்க அவங்களே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏற்கனவே அங்கே இருந்த ஸ்கூல்ஸை சைனீஸ் கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ணி புது ஸ்கூல்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூல்ஸில் சைனீஸ் மொழியில் தான் படிப்பு சொல்லிக் கொடுப்பாங்க. டிபெட் மொழிக்கு பேன். இப்போவே டிபெட்டில் பல இடங்களில் மக்களுக்கு டிபெட்டின் மொழியே தெரியாது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அவங்க ஊர் மொழியை அவங்க சுத்தமாக மறந்தே போயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, சைனா சொல்கிற வரலாறு தான் உண்மைன்னு நம்பவே ஆரம்பிச்சிருவாங்க. மக்களை முதல்ல ஏழையாக வச்சுக்கணும், அவங்களோட கலாச்சார வேர்களை அறுத்தெறியணும், அவங்கள அடிமைகள் மாதிரி யூஸ் பண்ணணும். இதுதான் சைனா செய்கிற வேலை. யோசிச்சு பாருங்கள், பிரிட்டிஷ் நம்ம ஊரில் செஞ்சது எக்ஸாக்ட்லி இதே தான். அதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இப்போ சைனா நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு காலனியை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு.